கோவையில் கடந்த 2 மாதத்தில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், சொல்லுங்க, பன்றிக் காய்ச்சலுக்காக கோவை அரசு மருத்துவமனையில் தற்போது எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? நாம் தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கிறோம். இந்த கோவை அரசு மருத்துவமனையில் இதுவரை பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் 32 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோல் 7 பேர் பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 42 பேர் வைரல் காய்ச்சலுடன் இந்த கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நாம் ஐசோலேஷன் வார்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கிறோம். கடந்த 2 மாதங்களில் மட்டும் 17 பேர் இறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பரிமளம், ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மைக்கேல் ராஜ், ஈரோடு பகுதியைச் சேர்ந்த குட்டியம்மா, பழனியைச் சேர்ந்த முகமது அனிஃபா, சின்னவேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார், பிஎன் புதூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர், காக்காசாவடி பகுதியைச் சேர்ந்த பகவதி, உருமாண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வசந்தா மேரி உள்ளிட்ட 17 பேர் இறந்திருக்கிறாங்க. குறிப்பாக கோவை கல்லூரி முதல்வர் டீன் எட்வின் ஜோ அவர் கூறும் பொழுது, கடைசி நேரத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கோவை அரசு மருத்துவமனைக்கு இவர்கள் வந்ததால் இவர்கள் இறப்பு நேரிட்டது என தெரிவித்துள்ளனர். இவர்கள் முன்பாகவே ஒருவேளை 3 நாட்களாக ஒரே காய்ச்சல் இருமல் இருந்தால் உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதேபோல் இந்த ஐசோலேஷன் வார்டில் அந்த H1N1 கிருமி உடனடியாக தொற்று நோயாக பரவும் என்னும் சொல்லியிருக்காங்க. காற்றில் பரவும் தன்மை உடையதாக இதை பொதுமக்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஒருவருக்கு கை கொடுக்கக்கூடாது. அதே போல் கை கால்களை கழுவ வேண்டும். டாமிஃப்ளூ மாத்திரையை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உட்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது 17 பேர் இறந்துள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் சேர்ந்த ரசீத் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு அட்மிட் ஆகிருக்காங்க? என்னோடய பேர் அப்துல் ரஷீதுங்க. நான் என்னுடைய பொண்ணு 9 மாதம் கர்ப்பமாக இருக்கா. பேர் ஃபசீலா. அவர் தனியார் மருத்துவமனையில் வச்சு நான் அவங்களுக்கு மாதம் செக்கப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடந்த வியாழக்கிழமை இரவு என்னுடைய மகளுக்கு சிறிய அளவில் ஒரு காய்ச்சல் வந்தது. கைகால் வலின்னு சொன்னாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனேன்னு அட்மிட் பண்ணிட்டாங்க. ப்ளட் செக்கப்பில் ஏதோ டைஃபாய்டு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அது நேரமாக அவங்களுடைய காய்ச்சல் குறையாதனால வேறு HINI செக்கப் பண்ண சொல்லி மைக்ரோ லேபுக்கு என்னை அனுப்பிவிட்டாங்க. பொண்ணையும் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் அங்கே தொண்டையில் ஒரு செக்கப் பண்ணாங்க. செக்கப் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டு 24 மணி நேரம் பொறுத்து தான் தருவேன்னு சொன்னாங்க. அந்த ரிசல்ட்டு ஸ்வைன் ஃப்ளூ, அதாவது பன்றிக் காய்ச்சலுங்கிற அறிகுறியோடு இருக்குதுன்னு சொன்னோன்னே தனியார் மருத்துவமனை இமிடியேட்டாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகும்படி அறிவுறுத்தினார்கள். உடனே அரசு மருத்துவமனையில் கொண்டு இப்போ அட்மிட் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. வார்டை தனியாக வச்சுருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. இந்த காய்ச்சல் வந்தவங்களை மட்டுமே இந்த வார்டில் வச்சுருக்காங்க. மற்றபடி மற்ற வியாதிக்காரர்கள் கூட இவங்களை சேர்த்துக்கிறது இல்லை. இவங்களை தனியாக வச்சு பார்க்குறாங்க. நல்ல கண்காணிப்பில் நல்லா வச்சிட்ருக்காங்க. எந்த விதமான இது இல்லை. கூடிய விரைவில் அவர்களுடைய கர்ப்பிணியாக இருக்கிறனால ஒரே ஒரு பயம்தான் இருக்குது. இதுவரையும் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையோட அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியே போகிறக்கு எல்லாத்தையும் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையில் பல்வேறு தரப்பினர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் அவர்கள் காய்ச்சல் வந்தால் உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவக் கல்லூரி முதல்வர் எட்வின் ஜோ தெரிவித்துள்ளார்கள். நேசராஜ், பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை தடுக்கவும் மக்களிடம் விழிப்புணர்வு மேற்கொள்ளவும் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? ஒருவர் இறந்துவிட்டால் அவரது வீட்டிற்கு சென்று சுகாதாரத்துறை சார்பில் அந்த வீட்டை சுற்றியும் கிருமி நாசினி மருந்துகள் தெளிக்கப்பட்டு வருகிறது. ஒருவர் இறந்துவிட்டால் அவரை உடனடியாக அனைத்து உடல்களையும் அனைத்து அந்த உறுப்புகளையும் ஒரு துணியால் நன்றாக கட்டி அந்த உடலை உடனடியாக எரித்து விடுவார்கள், புதைத்து விட மாட்டார்கள். குறிப்பாக இந்த பன்றிக் காய்ச்சல் தற்பொழுது கோவை மாவட்டத்தில் பரவி உள்ளதாக தெரிவித்த எட்வின் ஜோ, இந்த பன்றிக் காய்ச்சலை உடனடியாக கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை முழு மூச்சில் இறங்கியுள்ளது என தெரிவித்துள்ளனர்.